சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, நங்கநல்லூர் பஞ்சநாதனின் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடரின் இனிய வார வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக அமையணும். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரம் மிகச்சிறந்த வாரம். எப்படி போன வாரம் ஆடி பெருக்கு வந்தது, ஆடி மாதம் ஆடி 18 ஆகஸ்ட் மாதத்தில் 3ஆம் தேதி நேற்றைய தினம் ஆடி பெருக்கு நமக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சந்திர பகவான் அனுஷத்தில் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பயணத்தை. அற்புதமான நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் திருமணத்துக்கு பொருத்தம் கூட பார்க்க வேண்டாம், பண்ணலாம்னு நம்முடைய ஜோதிட நூல்கள்லாம் பேசுறது. அனுஷ நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சதயம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்ண போறார். அதாவது விருச்சிகத்திலேருந்து கும்பம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு ஒரு பெக்கூலியர் கேரக்டர் கடவுள் கொடுத்தான். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ நான் உதவுவேன் அடுத்தவங்களுக்கு. நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் இவங்களே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது. எந்த அளவுக்கு டவுன் டு எர்த் நாங்கள் பாருங்க, எவ்வளவு இறங்க முடியுமோ இறங்கி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். இவங்களால இவங்க ஹெல்ப் வாங்கிட்டவங்க பல பேர் இவங்க ஹெல்ப் கேட்டால் கண்டும் காணாமலும் போயிடுவாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க லைஃப்பில். நல்ல மனிதர்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், இந்த ரெண்டுமே கல்யாண கிரகம் தான். குரு பலன் வந்துருத்தான்னு கேட்குறோம், கடத்தர காரகன்னு சுக்கிரனை சொல்கிறோம். இந்த 2 கிரகமும் அனுகூலம் தரக்கூடிய கிரகங்கள் தான். ஒன்று உங்களுக்கு சப்தமாதிபதி, இன்னொன்று பாக்கியாதிபதி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2 பிளானட்டும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் யோகம். அற்புதமான நேரம். ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். முக்கிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு அற்புதமான வாரம். ஒரு பிசினஸ் வெஞ்சர் ஆரம்பிக்கிற, புது நியூ வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்கு அற்புதமான நேரம். எந்த ஒரு புது முயற்சி இந்த வாரம் எடுத்தாலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அமையும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், திருவையாறு போகணும். அங்க ஐயாரப்பன் இருக்கார். ஐயாரப்பன் அறம் வளர்த்த நாயகி. ஐயாரப்பனையும் அறம் வளர்த்த நாயகியவும் நமஸ்காரம் பண்ணணும். அந்த குரு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெய்வங்களுக்கு ஐயாரப்பனுக்கு புனுகு சட்டை சார்த்தி அவருக்கு வஸ்திரம் அனுபவிச்சு, அறம் வளர்த்த நாயகிக்கு அபிஷேகங்கள் பண்ணி அவளுக்கு வஸ்திரம் அனுபவிச்சு அப்படி வேண்டிட்டு வரணும். அந்த கோவில் பிராகாரத்தில் வரும்போது, பெரிய கோவிலை சுற்றி வருகிற போது உங்களுக்கு தெரியும், பிராகாரத்தில் மகாலட்சுமி இருக்கா, துர்க்கை இருக்கா, அவர்களை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்துட்டு வந்துட்டு பைரவரையும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஐயாரப்பன் திருவையாறு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பெரிய வளர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அது சால்வ் ஆகிடும். பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தடை இருக்குன்னா இப்போ போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவீர்கள், எல்லா தடைகளும் விலகிடும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், குறிப்பாக +2 படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ ஏற்பட போகிறது. ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் மேஷராசிக்கு இருந்துன்னு தான் இருக்கு. சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அமையும். ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் விலகும். ஒன்று ஜாப் மாறும், இல்லாட்டி இருக்கிற இடத்துல உள்ள ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகிடும். இந்த வாரத்தில் பெண்களுக்கு அனுகூலமான பல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்திலையும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி. திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அந்த வாரம் நடத்தலாம்.
வரன் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக போகிற நல்ல வாரம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. பெரிய யோகம். தனஸ்தானத்தில் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்போ பெரிய அளவுக்கு தன வருமானம் வரப்போறது அப்படின்னு அர்த்தம். உங்க பையனுக்கு குழந்தை பிறக்கல, இல்லை பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரங்க குடும்பத்திலேயே இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம். அதே நேரத்தில் அட்டமாதிபதியும் உங்களுக்கு குரு, ரோகஸ்தானாதிபதி சுக்கிரன், ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருப்பது, உங்களுடைய இரண்டாவது ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சாப்பாட்டில் கவனமாக இருங்கன்னு அவங்க புரிய வைக்குது. இந்த வாரம் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. எதனால? கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா. ரொம்ப சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, டாக்டர் சொல்றாரு அளவுக்கு மீறி சுகர் போயிட்டு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கணும்னா அப்பதான் இனிப்பு நிறைய வாங்கி சாப்பிடணும்னு ஆசை வருது. வீட்டில் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒய்ஃப் மாட்டேன்னு சொல்லுது, சுகர் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, பிள்ளைங்க சொல்றாங்க, மாட்டு மருமக சொல்லுது. ஆனால் போய் சுகரை போய் சாப்பிட்டு வரும். இனிப்பை எடுத்து சாப்பிட்றது அதிகம் விரும்புறது. அப்பதான் டாக்டர் பிபி தொந்தரவு இருக்கு, நீங்க உப்பை குறைங்க அப்படின்னா தான் அப்போ அப்பளம் மேலே, நரத்தங்காய் மேலே, உப்பு நரத்தங்காய் மேலே ஆசை அதிகம் வரும். நாக்கு ஊறம் எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அப்படி வாய் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுனால இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ரிஷபராசிக்காரங்க பண வருமானம் ஒரு பக்கம் சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் திருமண பேச்சுகள் நல்லா நடக்குது. குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் விஷயம் நல்லா இருக்குது. ஆனால் ஹெல்த்தை பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதா, நல்லா படிங்க. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டாகும். சில பேர் புகை உள்ள இடங்களில் இந்த வாரம் ஒதுங்கி இருங்கள். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு சில வாசனை அலர்ஜியா இருக்கும். அடுத்தவங்க உடம்புல பாடி ஸ்ப்ரே ஒரு சென்ட் அடிச்சுட்டு வராங்கன்னா உங்களுக்கு அது அலர்ஜியா இருக்கும். இந்த வாரம் பார்க்கலாம் நீங்க அதை. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். சில வாசனைகள் ஒத்து போகாது சிலருக்கு. கூட்டத்தில் ஒரு இடத்துக்கு போறீங்க, புகை இருக்கு, அந்த புகையை சுவாசிச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் பிஸ்னஸ்ன்னு இறங்கினீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸில் கொடிக்கட்டி பரப்பீங்க. உங்கள் பொருட்களை எல்லாம் ஒரு ஆன்லைன் வியாபார தளத்திலே இப்போ நீங்கள் பதிவிட்டு அதன் மூலமாக ஆன்லைன் வியாபார தளத்தின் மூலம் வியாபாரத்தை பெருக்குவீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சூப்பரான நேரம். இது வரைக்கும் உங்களை ப்ரமோஷனுக்கு கன்சிடர் பண்ணலைன்னா கூட இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு நான் ப்ரமோஷன் கொடுக்குறதா இருக்குன்னு உங்கள் மேனேஜ்மெண்ட் சொல்லும். பல யங்ஸ்டர்ஸ் வேலை கிடைக்காம இருக்காங்களேன்னா அவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புக்கு ரொம்ப நல்ல நேரம். பட் என்ன வேலை கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கணும். எனக்கு இப்படித்தான் வேலை வேணும்னு வச்சுன்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு பேச்சு கவர்ச்சி இப்போ இருக்கும். அதே மாதிரி சினி ஃபீல்டு, நாடகத்துறை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீரியட். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரகதீஸ்வரர். தஞ்சை பெரிய கோவிலுக்கு பாருங்க, அந்த பிரகதீஸ்வரரையும் அந்த கோவிலேயே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாராகி அம்மனையும் வழிபடுக்கும். பிரமாதமான முன்னேற்றம் லைஃப்ல வரும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அருமையான டைம்னா, ராசிக்குள்ள குருவும் சுக்கிரனும் கூடியிருக்காங்க. 5 குடையவரும் 7 குடையவரும் கூடி ராசியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் என்ன பண்றார்? சுக்கிரனோடு கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. ரொம்ப யோகமான நேரம். சிவசக்தி சுரூபம்.
இப்பெல்லாம் அர்த்தநாரீஸ்வரர் எங்க இருக்காருன்னு தேடி போய் நமஸ்காரம் பண்ணோம். திருச்செங்கோட்டில் இருக்காரா, அர்த்தநாரீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணுங்க. நங்கநல்லூர்ல அர்த்தநாரீஸ்வரர் கோவிலே இருக்கு. அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. உங்க பக்கத்துல எங்க அர்த்தநாரீஸ்வரர் இருந்தாலும் சரி, அவரை தரிசனம் பண்ணுங்க. உமையூரு பாகன். ஃபேமிலி லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணினா சால்வ் ஆயிடும். பல குடும்பங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஜோதிடத்துக்கு வரா பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்கணுன்னே நான் முதல்ல போய் அர்த்தநாரீஸ்வரரை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்குறேன். இப்போ போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த மாதம் வாங்கணும். அடுத்த மாதம் வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து வராது, பிரிஞ்சிருந்த மக்கள். மிதுன ராசிக்காரா அதை செய்யணும். இப்போ போய் அர்த்தநாரீஸ்வரர் நமஸ்காரம் பண்ணணும். ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் பாருங்க, அவங்க திரும்பி சேர்ந்துருவாங்க. லிவிங் டுகெதரில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அருமையான நேரம் இது. அந்த எண்ணங்கள், தாட்ஸ் இப்போ வரும். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின்லேருந்து இப்போ கேட்குறீங்க, சார் நானும் என்னுடைய இவரும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கோம், இப்போ கல்யாணம் வரும்போது கல்யாணத்துக்கு வேண்டாம், நீ நல்ல வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க சமீப காலமாக. ஸோ லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை அழகாக கணிந்து வரும். 2ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் பகவான் இருக்கார். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்க. பணம் சம்பாதிக்கிறதே உங்க நோக்கமா இருக்கும். பணம் தாங்க வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு பேசுவீங்க. இப்போ என்ன ஆகுறதுன்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதுசா சொத்து வாங்குற யோகத்தை கொடுப்பார். சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வரைக்கும் போறார். கொஞ்சம் உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், வயிறு தொந்தரவு இருக்கும், சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்பப்போ ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு போகும். அதெல்லாம் சாதாரணம். பட் நல்ல ஜாப் ட்ரை பண்ணுறவாளுக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்க போகிறது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா இவ்வளோ முயற்சிகளை இப்போ நீங்கள் பண்ணலாம். பிஸ்னஸ் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்பில் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் தென்பட போகிறது. நல்ல வாரம். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது பெரிய வளர்ச்சியை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். 12 ராசிக்காரர்களுமே பண்ணலாம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும். இன்றைக்கு விரதம் இருந்து நாளைய தினம் அகத்திக்கீரை சாப்பாட்டில் பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கிறது, அவரைக்காய் சேர்த்துக்கிறது, பச்சரிசி சாதம் சாப்பிட்றது அப்படின்னு விரதத்தை நிறைவு பண்ணணும். மனசுல என்ன நினைக்கிறதோ அந்த ஏகாதசி விரதம் நிறைவேற்றி தரும். உடலும் உள்ளமும் சுத்தமாகும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய பயணம் அப்படின்னு சொல்றது 5th பிளேஸில் ஆரம்பிக்கிறது, 8th பிளேஸ் வரைக்கும் போகுது. செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியத்தை அமைச்சுக்கலாமா, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கே, செயற்கை முறை ஃபெர்டிலிட்டி சென்டர் நோக்கி போகலாமா அப்படிங்கிற எண்ணம் இப்போ நிறைய வரும். அதுமாதிரி நிறைய பேருக்கு இப்போ வந்து மகப்பேறு மருத்துவம் படிக்கணும். டாக்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மகப்பேறு மருத்துவம் படிக்கணும், ஃபெர்டிலிட்டி சென்டர் நாளைக்கு ஓப்பன் பண்ணணும், அது சம்பந்தமான படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பல மருத்துவ மாணவர்களுக்கு இந்த வாரம் கடகராசி மாணவர்களுக்கு உதயமாகும். பொதுவாக கடகராசிக்கு ஆகாதவன் தான் புதன் பகவான். 3-12க்கு அதிபதி அவன் ராசியில் இருக்கான். வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி வந்து நம்ம ஜாதகத்தில் நம்ம லக்னத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா கவனமாக இருக்க வேண்டியது. லூஸ் டாக் பேசக்கூடாது. உங்கள் பிஸ்னஸ் ரகசியம் புதன்கும் போது பிஸ்னஸ் ரகசியத்தை சொல்றேன். பிஸ்னஸ் ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கூடவே இருந்து இருக்கக்கூடியவங்க
நாளைக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்கள் கூடவே இருந்து உங்கள் வாழ்க்கை விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் அணுகுமுறைகள், அதோடைய நுணுக்கங்கள், சின்ன சின்ன ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே பிஸ்னஸ் 1000 பேர் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் கூடவே இருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு உங்களுடைய அடையாளம் கூட காட்டிக்கிடாமல் அவங்களுடைய நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது மன கஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் பிஸ்னஸ் ரகசியங்களை நீங்கள் டோன்ட் ரிவீல் வித் அதர்ஸ். அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில பேருக்கு இப்படி ஒரு மன வருத்தங்கள் வரும். என் கூடவே இருந்தான், என்னை விட இப்போ ஸ்கோர் பண்ணுறான், நான் எப்படி படிக்கணும்லாம் தெரிஞ்சுன்னு பண்ணிட்டான் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க. திருமணம் விஷயங்கள் நடக்கிற போது இப்போல்லாம் சேட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நிறைய பேச்சுக்கள் நடக்கிறது. ஒரு காலத்தில் அப்பா யாரை சொல்கிறாளோ அம்மா யாரை சொல்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிட்டோம், ஏன்னு கேள்வி மறு கேள்வி கேட்டதில்லை. இன்னைக்கு கால மாற்றம். இன்னைக்கு காலத்தில் என்ன இருக்கு, அவர்கள் 2 பேரும் மனதை விட்டு பேசிக் கொள்கிறார்கள். இந்தியன் கல்ச்சர்ல ஒரு மாற்றம். அப்படி பேசும்போது கடகராசிக்காரர்கள் தயவு செய்து உங்களை பற்றிய முழு விவரங்களை இப்பொழுது தெரிவிக்க வேண்டாம். எதை பேசுறமோ அதை பேசுங்க. எல்லாத்தையும் வாழ்க்கையில் சொல்லணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இளம் தம்பதிகளுக்கும் நான் இப்போ அப்படி சொல்றேன். இப்போ மேரேஜ் பண்ணிக்க போறவாளுக்கும் சொல்றேன், இளம் தம்பதிகளுக்கும் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா ரகசியத்தையும் என் லைஃப் பார்ட்னர்கிட்ட சொன்னேன்னு இப்போ வச்சுக்காதீங்க. அதனால பெரும் ப்ராப்ளம் பிற்காலத்தில் வரும். இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கூடி வரும். ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹெல்த்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், தொழிலில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தயவு செய்து கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் என்ன ஹெல்த்தில் பாதிப்பு, தொழிலில் பாதிப்பு அப்படின்னு கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் நீங்கள் அனுபவிக்கக்கூடியதை தயவு செய்து கமெண்ட்ஸில் போடுங்க. பல நேயர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும். லைஃப் நல்லா இருக்கும். எனதருமை சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்றார், 4வது ஸ்தானத்திலிருந்து 7வது ஸ்தானம் வரைக்கும் போறார். புதுசா சொத்து வாங்குற யோகம் பலருக்கு உண்டு. சொத்தின் மூலமாக வருமானம் உண்டு. கடையை கட்டி வைக்கிறது, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, அப்படி வருமானங்கள் உண்டு. சந்திர பகவான் நீச்ச நிலையில் தன்னுடைய பயணத்தை துவங்குற. பெற்ற தாய்க்கு ஏதோ மன வருத்தங்கள் இருக்கும். சிம்மராசியில் ஏற்கனவே தாயுடைய மன வருத்தத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் உள்ள உட்கார்ந்து இருக்கு. சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு சிலருக்கு தாயுடைய சாபத்தையும் மன வருத்தத்தையும் முற்பிறவியில் வாங்கியிருப்பாங்க. இவங்க பரம்பரையில் மனநோய் உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க. இல்ல தாயுடைய மன நிம்மதியின்மை பல குடும்பங்கள் இருந்திருப்பாங்க. அதனால இப்போ இவங்க அப்படி உள்ள நட்சத்திரமும் இருக்கு சிம்மராசியில். அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமா இருந்து வாரத்தை துவங்குகிறார். தாயுடைய காலில் விழுந்து நமஸ்காரம். சில பேருக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமான கண்ணதாசன் எழுதினார். மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, தெய்வத்தை நம்புங்கோ. இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸ்ல அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பண விஷயங்கள், பண ரகசியங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். எங்கெங்க பணம் வைக்கிறீங்க, நீங்கள் பொதுவாக ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவீங்க எனக்கு இந்த வசதி, நான் இப்படி இருக்கேன், அப்படி எதையும் சொல்லாதீங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கிறோம். சிம்மராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சில தடைகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக உழைங்க, பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. அவளை வழிபடும்போது நன்மைகள் பெருகும்.
எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பித்து 6ஆம் இடத்துல முடிவு அவர் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் உட்கார்ந்திருக்கார். இந்த 3வது ஸ்தானம்ங்கிறது மிக முக்கியமான ஸ்தானம் ஒருத்தருடைய ஜாதகத்தில். இப்போ மனசுல ஒரு வலிமை இருக்கும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். சகோதரன் மேல நிறைய கோபங்கள் வரும். இப்போ இந்த 3க்குரிய கிரகம் 6ல் உட்கார்ந்துருக்கிற போது அந்த 3க்குரிய கிரகம் வரல. இப்போ 3ஆம் இடத்துல இந்த நீச்ச சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மனசுல ஏதோ சில பயணங்களில் சில குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் பயணங்கள் பண்ணுவீங்க, ஆனா என்ன காரணத்துக்காக பயணம் பண்றீங்களோ அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல கிடைக்காது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல யாருக்கெல்லாம் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் வரும். பிசினஸ் லாபமா இருக்கும். இப்ப நிறைந்த நன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால்வண்ணநாதர், கரிவலம் பால்வண்ணநாதர், அவரை வழிபடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கண் திருஷ்டி கோளாறு இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ லைஃப்ல பிரச்சனை வருதுனாலோ அதுக்கு பின்னால கண் திருஷ்டி ஒரு பெரிய காரணமா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டியினால் கல்லடியில் கூட தப்பிச்சிடலாம், கண்ணடியில் தப்ப முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி கண் திருஷ்டியினால் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். இன்னொன்று, அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கார். முருகனை பிடிச்சுக்கோங்க, கெட்டியா முருகனை பிடிச்சுக்கோங்க. முருகனுக்கு பிரார்த்தனை செய்யுங்க. முருகனை எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகும். பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பிரார்த்தனை பண்ணுங்க முருகனுக்கு, எல்லா வகையான பிரச்சனைகளும் விலகும். எனது அருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இழந்த சக்தியை மீண்டும் பெறுவீர்கள். ஒரு எனர்ஜி குறைஞ்சிருக்கும். இப்போ பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிடுவீங்க. மனசுல ஒரு உற்சாகம் பெருகும், ஒரு நல்ல பவர் கிடைக்கும். இப்ப வாழ்க்கையில் துளாராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் ஒரு பெரிய உடல்நல பிரச்சனையில் நீங்க இருந்தீங்கன்னா இப்ப அந்த உடல்நல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸ்கின்ல ப்ராப்ளம் சிலருக்கு, வேற ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு, சிலருக்கு திடீர்னு மூளையில் ஒரு கட்டின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வரீங்க. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அது தீர்வு பெறக்கூடிய காலகட்டம் இது. அது மாதிரி பிசினஸ்ல புதிய முயற்சிகளை தாராளமா பண்ணுங்க. இப்போ நல்லா இருக்கும். புதுசா வேலைக்கு யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஜாப் கிடைக்கும் இந்த வாரம். படிப்புல மாணவர்கள் வந்து அட்டகாசமா முன்னேறிக்கிட்டு வரலாம். அந்த வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சனி வக்கரமா உட்கார்ந்து இருக்காரு. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுமையா போறதும் நல்லது. யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். சில வேலை நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கும் இந்த வாரம். ஆனா அதை சமாளிச்சிருவீங்க. ஒரு நல்ல நண்பரோட ஒரு கருத்து மாறுபாடு ஏற்படும். அந்த இடத்துல பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் அந்த நட்பு விலகி போயிடும் உங்களை விட்டு. வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டிய நட்பு வழித்துறை போல உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு செய்யணும். விருச்சிக ராசி அன்பர்களே,
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஔவையார் பாடுறா. யார்கிட்ட? பிள்ளையார்கிட்ட. இந்த வாரம் பிள்ளையாரை கட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க ஒரு வேலையில ப்ராப்ளமா பிள்ளையார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். யார்கிட்டையும் நெகட்டிவா பேசாதீங்க. வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார். சாபத்தை வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி சாபம் தான் இருக்க, இன்னும் வேற புதிய சாபம் வரணுமா? ராசிக்கு அதிபதி லாபத்தில் உட்கார்ந்தார். நல்ல லாபம் இருக்கும். செய்தொழில் லாபம் இருக்கும். வாழ்க்கை லாபம் திருப்திகரமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. ஸ்போர்ட்ஸ் விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. 9ஆம் இடத்துல புதன் பகவான். வியாபார ரீதியாக சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு படிக்கிறதுக்காக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அனுபவத்தினால் நீங்கள் வெல்லக்கூடிய காலம் அது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மயிலம் முருகன். மயிலம் முருகனை போய் வழிபடுவாங்க. மயிலம் முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்றவளோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டு. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிந்த சிந்தனை. ஆனா 3 கர்ம நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா இந்த ராசியில 3 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம். போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மாவின் தொடர்ச்சியாக இந்த பிறவி அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். தனுசு ராசி விட்ட குறை தொட்ட குறை இன்னும் இருக்கு. ராசிக்கு அதிபதி பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான். எந்த நட்புகளையும் தெரிந்து அவளை பற்றி தெரிந்து முடிவெடுக்க. திருமணத்துக்கு நல்ல வரன் கூடி வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில உங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஈகோ பார்ப்பாங்க. நல்ல ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. அதுலலாம் சிக்கலே இல்லை. நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் ஈகோ பார்ப்பீங்க. யார்கிட்ட பார்க்கணும் இல்லாமல் போகிறது. சில பேர் பெற்ற தாய் தகப்பன்ட்ட ஈகோ பார்க்குறாங்க. சில பேர் கட்டிய மனைவி கணவன் இவர்கள்ட்ட ஈகோ பார்க்குறாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈகோ பார்த்தா எங்க சந்தோஷம் வரும்? என்னை சரணடைந்தேன் கண்ணம்மான் பாரதியார் பாடுறார். தெரிஞ்சுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அட்டமஸ்தானத்தில் புதன் பகவான். பிசினஸ்ல அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப மனக்குழப்பம் இருக்கு. டெய்லி ஹயக்ரீவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. படிப்பு ரொம்ப நல்லா வரும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு ஹயக்ரீவரை நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணிட்டு போக. படிப்பு பிரமாதமா படிக்கலாம். தனுசு ராசிக்காரா செய்ய வேண்டிய வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு இந்த வாரம். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அனுஷத்தில் தொடங்கி, அதாவது உங்களுடைய 11வது ஸ்தானத்தில் தொடங்கி தனஸ்தானத்தில் முடிவாகிறார் இந்த வாரம். நல்ல லாபம் வரும். பொருளாதார லாபம் நல்லா இருக்கும். ஒரு பாதகமும் நடக்கும், நல்லதும் நடக்கும். வேலை கிடைக்கலைங்கிற வாழ்க்கை வேலையும் கிடைக்கும். கூட கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதாக கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கலைன்னு நினைச்ச வாழ்க்கை ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் வருமானம் கொஞ்சம் அந்த வகையில் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். இல்லை வேற ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கலாம்.
நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இப்போ அமையும். இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது மேரிட்டல் லைஃப்ல அங்க ஒரு ப்ராப்ளம், ஈகோ கிளாஷ் ஆகும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க 6ஆம் இடத்துல. அப்ப இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். சில பேருக்கு தலையில் நோவு வரும் காலம் இது. ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். லக்னாதிபதி சனி வக்கரமா இருக்காரு. சிலருக்கு தலையில் பிரச்சனை வரலாம், சிலருக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், சிலருக்கு மூளையில பிரச்சனைகள் இருக்கலாம். ஹெல்த் ரீதியா என்னதான் சுகர் கம்ப்ளைண்ட், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க. பிசினஸுக்கு புதிய பார்ட்னர் கிடைப்பாரு. கல்விக்காக வெளிநாடு பயணம் சிலர் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நயினார். சங்கர நயினார் வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு முதல் நல்ல விஷயம், ஜாப் வேணும் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஆனால் ராசிக்கு அதிபதி இப்போ வக்கரமா உட்கார்ந்து இருக்கார். மனசுல சில தாட்ஸ் மாறி மாறி வரும், சில நெகட்டிவ் எண்ணங்களும் வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கடுமையாக உழைக்கணும் சார். கும்பராசிக்காரா இப்போ கடுமையாக உழைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி குரு சண்டாள யோகமும் நடந்துட்டு இருக்கு. நான் கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக சொல்றது, எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைங்க. உழைப்பின் வாரா உறுதியும் உழவும். சனி வக்கரமா இருக்கக்கூடிய நேரம் மிக கடுமையாக உழைக்க. இப்போ நீங்க உழைக்கிற உழைப்புக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் லைஃப்ல. உங்களுக்கு இன்னைக்கே கிடைக்கலையும் நினைக்காதீங்க. இன்னைக்கு உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க விதை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். எதிர்காலத்தில் அது விருட்சமாக மாறி உங்களுக்கு உதவி செய்யும். உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக இருக்கும் பலருக்கு. இப்போ நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு கூடும். வண்டி வாகனங்களில் கவனமா போகணும். பயணங்கள் செய்கிற போது மிக கவனமாக பயணம் செய்ய வேண்டிய காலம் இது. அட்டமத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதை கணக்கிலே வைத்துக் கொள்ளலாம். இப்போ கந்தர் கலிவெண்பா படிக்கணும். தினந்தோறும் கந்தர் கலிவெண்பா படிக்கணும். பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அங்க போய் சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணணும். கந்தர் கலிவெண்பா சொல்லி அப்பன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட வேருக்கு முற்றிய வினை தீருமேங்கிறாங்க வார்த்தை. இந்த முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். பிசினஸ்ல எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். அதிக கடன் வாங்க வேண்டாம். எந்த ஒரு கடன் வாங்கினாலும் முறைசாரா அமைப்புகளில் கடன் வாங்கக்கூடியவங்க மாட்டிக்கிடுவீங்க. அதில் எச்சரிக்கையா இருங்க. காதல் விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரகாளி. திருச்சி பெரம்பலூர் அருகிலே இருக்கக்கூடிய மதுரகாளி, அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். அதெல்லாம் எலுமிச்சம்பழ மாலையை வாங்கி போடுங்க அம்மனுக்கு, நன்மைகள் நடக்கும். லைஃப்ல நல்லபடியா இருப்பீங்க. எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது விசேஷம். நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இந்த வேலையில பிரச்சனைகள் இருக்கும்போது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு பாருங்க, அதுதான் உங்களை காப்பாற்றுறது. எனக்கு ஒர்க் ப்ரெஷர் சொல்லிக்கிட்டே நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்றாங்க, ஒர்க் ப்ரெஷரை கொடுக்குறாங்க, வேலையை விட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன். அந்த முடிவெல்லாம் கூட நான் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ வேலைக்கு போங்கிறாங்க, இல்லை என் வீட்டில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சமாளிப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். கார் வாங்குற நேரம் இது.
சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் ஹெல்த் இஷ்யூ குணமாகும், சிலருக்கு வேலை மாற்றம் அமையும். பிஸ்னஸுக்கு தேவையான லாபங்கள் கைகூடி வரும், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல வாரம். கொஞ்சம் உடம்பு அலுப்பு இருக்க தான் செய்யும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கணுமா? நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருவொற்றியூர் வடிவுடையம்மன். வடிவுடையம்மன் தரிசனம் செய்யணும். அது மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நாகாத்தம்மன் இருக்கா அப்படின்னா போய் தரிசனம் பண்ணுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?